இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் T20 மேட்சோடைய ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. டாஸை பொறுத்தளவுக்கு பாகிஸ்தான் டீம் டாஸை வின் பண்ணிட்டு நாங்கள் சேசிங் பண்ண போகிறோம் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவருடைய 3வது பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு ஷஹீன் அஃப்ரிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிக்ஸர் அடிப்பார். ஸோ அந்த சிக்ஸர் வந்துட்டு இந்தியன் டீம் ஃபேன்ஸை வந்து குஷிப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். விராட் கோலி ஒரு கவர் டிரைவ் அடித்த உடனே இன்னைக்கு விராட் கோலி கிட்ட இருந்து நம்ம ஒரு செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு ஃபேன்ஸ் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் விராட் கோலி அவருடைய விக்கெட்டை விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டும் ரோஹித் சர்மாவும் பார்ட்னர்ஷிப் பண்ணலான்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சப்போ பாகிஸ்தான் டீம் வந்துட்டு ரோஹித் சர்மாவுடைய விக்கெட்டையுமே தட்டி தூக்கிட்டாங்க. நம்பர் 4ல் வந்த அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேருமே சேர்ந்து சூப்பராக பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு ரிஷப் பண்டோடைய கேட்சை வந்துட்டு பாகிஸ்தான் நிறைய வாட்டி ட்ராப் பண்ணியிருந்தாங்க. சிம்பிள் கேட்சஸை ட்ராப் பண்ணுறது வந்துட்டு ஒரு T20 மேட்ச்சில் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அக்ஷர் பட்டேலை 20 ரனுக்கு அவுட் ஆக்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ஏதாவது இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 3 ரனுக்கு சூரியகுமார் யாதவ் அவுட்டு. சிவம் டூபே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் போல் பை ஹாரிஸ் ராஃப். அந்த அளவுக்கு ஹாரிஸ் ராஃப் வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணார். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் போல் வந்துட்டு அவ்வளோ ஈஸியானது கிடையாது. நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துட்டு ரொம்ப தேவை. அதுக்கப்புறமா அஸ்தீப் அண்ட் ஹர்திக் பாண்டியா பெருசாக இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்றதை பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். பட் அந்தளவுக்கு அவங்க பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணலை. அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அடித்த ஸ்கோர் வந்துட்டு 119 ரன் தான். 119 ரனுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து 42 ரன் அடிக்கலைன்னா இந்தியாவுடைய ஸ்கோர் இன்னும் கம்மியாக இருந்திருக்கும். பாகிஸ்தான் ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்பாங்க. ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42 ரனில் இருக்கப்போ வந்துட்டு பாபர் அசாம் வந்து ரிஷப் பண்டோடைய விக்கெட்டை எடுப்பார். பாகிஸ்தானுடைய பவுலிங் பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். பாகிஸ்தானுடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஹாரிஸ் ராஃப் வந்துட்டு 3 விக்கெட் எடுத்தார். நசீம் ஷா 3 விக்கெட், முகமது ஆமிர் 2 விக்கெட், அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷஹீன் அஃப்ரிடி 1 விக்கெட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாகிஸ்தான் டீமுடைய பர்ஃபார்மன்ஸ். பாகிஸ்தான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப கம்மி ஸ்கோர் தானே ஈஸியாக சேஸ் பண்ண போகிறாங்க நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பாபர் அசாம் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ்க்கு ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடினப்போ ஓகே பாபர் அசாம் ஏதோ ஒரு கிளியரான இன்டென்ஷனில் இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ரிஸ்வான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரனில் இருக்கப்போ வந்துட்டு சிவம் டூபி வந்துட்டு ஃபைன் லெக்கில் ரிஸ்வானுடைய விக்கெட்டை ட்ராப் பண்ணுவார். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிச்சு. பும்ரா வந்து அதுக்கப்புறமா பாபர் அசாமுடைய விக்கெட்டை எடுத்த உடனே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பாபர் அசாமுடைய கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்லிப்பில் இருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு விக்கெட்டாக பாபர் அசாம் நேத்திக்கு மாறினார். அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்மான் கானோட விக்கெட்டை எடுத்தப்போ ஆக்சுவலி அம்பையர் வந்து நாட் அவுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணி அதை வந்துட்டு அவுட்டாக இந்தியாவுடைய ஃபேவருக்காக மாற்றி வச்சாங்கன்னு சொல்லலாம். எந்த முறைகேடும் இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் ஹிட்டிங் தான். ஸோ அது வந்து எந்த முறைகேடும் நான் சொல்ல வரல. ஸோ அக்ஷர் பட்டேல் வந்துட்டு நியாயமாக ரிவ்யூ கேட்டார். அந்த ரிவ்யூக்கான பலனை இந்தியாவுடைய செகண்ட் விக்கெட்டாக மாறினார் உஸ்மான் கான். ஃபக்கர் ஜமான் வந்த உடனே ஒரு சிக்ஸர் அடிச்சாரு பாருங்க ஸ்ட்ரைட்டாக, அது செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ரிஷப் பண்ட்டுக்கு நேத்திக்கு செம்ம வேலைங்க. நேத்திக்கு 42 ரன் எப்படி ரிஷப் பண்ட் அடித்தாரோ அவருடைய விக்கெட் கீப்பிங்லேயுமே வந்துட்டு ஒரு சூப்பராக 2 கேட்ச் எடுத்து கொடுப்பாரு ரிஷப் பண்ட். அதோடைய 2 விக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இந்தியாவுக்காக 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமானுடைய கேட்சை அப்படி பார்ப்பாங்க ரிஷப் பண்ட். பால் எங்கேயோ மேலே வந்து டப்பா டான்ஸ் ஆடின்னு இருக்கோம், ஆனால் ரிஷப் பண்ட் அலேக்கா கேட்சை பிடிப்பார். செகண்ட் ஒன் பற்றி நான் சொல்லி ஆகிறதுக்கு முன்னாடி முகமது ரிஸ்வான் வந்து 31 ரனில் இருக்கப்போ பும்ரா ஒரு பவுலிங் போடுவார் பாருங்க. அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டம்பில் அடிக்கும். அங்கேருந்து நம்ம இந்தியன் டீம் ஃபேன்ஸோட அலப்பறையை தாங்கிறதுக்கு முன்னாடி பும்ரா அந்த டெலிவரி பற்றி பேசணும்னா எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட். பவுலிங்னா இப்படி தான் இருக்கணும். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பும்ராவுடைய பவுலிங் வந்து இந்த வருஷம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நேற்றுக்குமே பும்ரா ப்ரூவ் பண்ணியிருந்தார். ஷதாப் கானை வந்து ரிஷப் பண்ட்டா செகண்ட் கேட்சாக மாறினார். பாவங்க அவர் நல்ல பேட்ஸ்மேன் ஷதாப் கான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், என்ன பண்ணுறது. ஆனால் அஸ்தீப் ஒரு கேட்ச் பிடிப்பாரு பாருங்க இஃப்திகார் அகமது. பும்ரா அங்கேயும் அவருடைய பிரசன்ஸை இது பண்ணார் பவுலிங்கில். ஸோ லாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் வந்துட்டு 18 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். 18 ரன் டிஃபெண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் எடுப்பார் ஹர்ஷ்தீப் சிங், இமாத் வசீம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரன்ஸ் அப்படி இப்படின்னு வந்திருக்கும். லாஸ்ட்லி எப்படியோ இந்தியா வந்துட்டு அவங்களுடைய நர்வ்ஸை ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு நேற்றுக்கு மேட்சை 6 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுடைய பெஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து 3 விக்கெட்,
ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட், அஷ்தீப் ஒரு விக்கெட் அண்ட் அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா வந்துட்டு இந்த விஷயம்லாம் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியை ஓப்பன் பண்ண வைக்கக்கூடாது, ஜெய்ஷ்வாலை எடுத்துகிட்டு வாங்க ப்ளீஸ். இது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் டீம் இந்தியாவுக்கு. சிவம் டுபே நேத்திக்கு ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார். இந்தியா வந்து ஃபீல்டிங் ஆல்மோஸ்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபீல்டிங்கை நல்லா பண்ணலாம் அடுத்தடுத்த மேட்சஸில். ஏன்னா அடுத்து டீம் இந்தியா விளையாட போகிறது யூஎஸ்ஏக்கு அகெயின்ஸ்ட் தான். ஸோ யூஎஸ்ஏ அகெயின்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். யூஎஸ்ஏ அகெயின்ஸ்டாக தோத்துட்டோன்னா இந்தியா வந்து செகண்டாக ஃபினிஷ் பண்ணுவாங்க, யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். அது வந்துட்டு ஒரு ஜூன் 12 உங்களுக்கு ஹை ஸ்கோரிங் T20 மேட்சஸ் பிடிச்சிருக்கா இல்லை லோ ஸ்கோரிங் T20 மேட்சஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். T20 வேர்ல்ட் கப் பற்றி இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம்.